இந்த வீடியோல DNA அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ எதுக்கு லேட்டா வருது அப்படின்றதுக்கு லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. சோ அதெல்லாம் பத்தி பேசாம ஸ்ட்ரைட்டா படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த படத்துல அதர்வா நிமிஷா மெயின் ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. ஆக்சுவல் ஸ்டோரியை சொல்லி ஸ்பாயில் பண்ணாம ஒருவேளை நான் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னா எதுக்காக இந்த படத்துக்கு போகணும், என்ன மாதிரியான படம் இது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றவங்களுக்கு மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். அதர்வா ஒரு லவ் ஃபெயிலியர், நிமிஷா மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஃபேமிலியால நம்பப்படுற ஒருத்தர். இவங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது. ஒரு வருஷத்துல ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. பிறந்த குழந்தைய பார்த்த அம்மா, அடரா குழந்தை அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றாங்க. திரும்ப அந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சு 1 hour கழிச்சு எடுத்துட்டு வந்து திருப்பி கையில கொடுக்கறப்போ இது என் குழந்தை இல்ல அப்படின்றாங்க. இதை கேட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஷாக்கு. அப்போ உண்மையிலேயே இந்த குழந்தை இவங்களோட குழந்தை தானா? இவங்களுக்கு தான் மனநிலையே சரியில்லைன்னு சொல்றாங்களே, அதனால ஏதாவது உளறாங்களா இல்ல உண்மையிலேயே இவங்க குழந்தை கிடையாதா அப்படின்ற கேள்விகளோட படம் ஸ்டார்ட் ஆகி எங்க போய் முடியுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன் லைன். அப்போ அது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸா இருக்கலாம். எப்பவுமே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவோம். பட் இந்த மூவிக்கு ஸ்டார்டிங்லயே சொல்றேன், தாராளமா போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். எந்த மாதிரியான ஜானர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி 4-5 நாள் ஆகி போச்சே, நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? நமக்கு மேல ஒரு சில ஜாம்பவான் ரிவ்யூவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இதான் கதைன்னு தெரிஞ்சிருச்சுல, ஸ்ட்ரெயிட்டா அங்க போக வேண்டியது தானே, அதை விட்டு எதுக்கு ஸ்டார்டிங்ல வளவலன்னு இழுக்கிறாங்க அப்படின்றத காமனா சொல்லியிருந்தாங்க. அங்க டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா, போய் தொலை சனியனே, இந்த ஒரு பைத்தியத்தை யாருக்காவது தள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது பேசி மாப்பிளைய ஓட விட்டுருது அப்படின்னு நினைக்கிற பொண்ணு வீட்டு சைடு. லவ் ஃபெயிலியர்னா கண்ணா பின்னான்னு குடிப்பானா, இவன் எனக்கு தேவையே இல்ல, செத்து தொலைஞ்சிட்டா மேல் அப்படின்னு நினைக்கிற பையன் வீட்டு சைடு. சோ ரெண்டு ஃபேமிலியிலுமே தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒரு சின்ன லுக், அதுலயே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நாங்க நல்லா வாழுவோம் அப்படின்னு நம்புறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கிட்டது இவங்களுக்கு வளவலன்னு போற மாதிரி இருக்கும். நார்மலா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வரணும் அமையறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா படத்தோட டியூரேஷன் 2 hours 20 minutes தான். இதுவே லாக் அப்படின்னா ஒரு சில பெரிய பெரிய ஹீரோஸோட படம்லாம் ஃபுல்லாவே லாகா இருக்கே. அந்த படத்துக்கு ஹவுஸ்ஃபுல். படம் பார்க்கிறதுக்கு மொக்கையா இருந்தாலும் மாஸ் ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாரம் ஓட்டுறதுலயே கலெக்ஷனா அள்ளிடுறாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன படம்லாம் தியேட்டருக்கு வர்றதே பெரிய விஷயம். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா பெருசா லாக் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கொண்டே இருக்கின்றது. ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ள எப்படி ஒரு லவ் கிரியேட் ஆகுது அப்படின்றத காமிக்கணும்ன்றதுக்காக அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம படத்தை ரிவ்யூ பண்றதை விட்டு ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். சாரி, மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றது? நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்ல அப்படின்னு சொல்றோம். அதே சமயம் நல்லா இருக்க படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றதும் ரிவ்யூவர்ஸோட கடமை தானே. அதை செய்ய ஒரு சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் தவறப்போ ஒன் ஆஃப் த ரிவ்யூவரா லைட்டா வலிக்குது. அதனாலதான் ஒரு சின்ன குமுறல். பாப்பா என்ன மாதிரி பிறந்தா நீ பாத்துப்ப. இந்த படத்துல அதர்வாவோட ஆக்டிங் இருக்கே, ஒரு அப்பாவா சாதாரணமா தான் நடிச்சிருக்காரு. ஆனா ஒரு கணவரா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. இவரோட ஏகப்பட்ட படங்கள் பெருசா ஓடல. அதுல ஒரு சில படங்கள்லாம் சொல்லணும்னா ஈட்டி, சண்டி வீரன், கணிதன், ஈவன் 100 அப்படின்ற படம் கூட நல்லா தான் இருக்கும். ஆனா எதுவுமே பெருசா போகல அண்ட் பெரும்பாலான மக்களால பேசவும் படல. பட் இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் இருக்கிறதுனால டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் மாதிரியான சின்ன சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடுது. அதுக்கு காரணம் ஒரு சில சுமாரான படங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சோசியல் மீடியால பேசுறாங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்றாங்க. ஏன் இந்த படமுமே நீங்க சொல்லி தான் நான் போய் பார்த்தேன். கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க DNA ரிவ்யூ பண்ண சொல்லி. பட் தியேட்டருக்குள்ள போய் பார்த்தா அதிகபட்சம் ஒரு 20 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நம்ம மக்களுக்கு என்னதான் தேவை? தன்னோட தலைவனை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்றதா இல்ல ஒரு நல்ல படம் பார்க்கணும்ன்றதா அப்படின்னு. திவ்யா, நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு மத்தவங்கள பத்தி கவலை இல்ல. இதெல்லாம் செய்யலன்னா செத்துருவாடா. இந்த படத்துல நிமிஷாவோட ஆக்டிங் இருக்கே, ஆரம்பத்துல நமக்கே டவுட் வரும், உண்மையிலே இந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லையா இல்ல சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர்ற மாதிரி நாட்டி கேர்ளா அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு இன்டர்மிஷன்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸாவே நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அது எப்படி ஸ்டார்டிங்ல மட்டும் லூசு மாதிரி நடிக்கிற மாதிரி நடிச்சாங்களா, பின்னாடி எல்லாம் மட்டும் சீரியஸ் ஆயிருவாங்களா? இந்த பாயிண்ட் கூடவா டைரக்டர் யோசிக்க மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. அதுலயே நமக்கு புரியும் இந்த பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கிடையாது, ஒரு நாட்டி
பாட்டி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சீரியஸ் ரோல்ல கூட அந்த பதட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதெல்லாம் நிஜமாவே அட்டகாசமா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கப்பா. ஏன் சொல்றேன்னா நடிக்கவே தெரியாத ஆக்ட்ரஸ், லிப்சிங்கே ஆகாத ஆக்ட்ரஸ் எல்லாம் நார்த் இந்தியால இருந்து கொண்டு வரீங்க. இதெல்லாம் நம்ம சவுத்ல இருந்து வந்த பொண்ணு, நம்ம எமோஷன் என்ன, சிச்சுவேஷன் என்ன, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிலாம் தெரிஞ்ச பொண்ணு, அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுல யாரை குத்தம் குறை சொல்றதுனே தெரியல. அப்ப நான் போய் சொல்றேனா? கிரைமா இல்ல சிவிலா? சொல்ல ஆனந்த். கிரைம். ஒரு படம் பார்த்துட்டு வந்தா ஒரு சின்ன தாக்கமாவது இருக்கணும். லைக் ஒரு காமெடி படமா ஒரு ஃபீல் குட் மொமெண்ட், ஒரு பாசிட்டிவ் வைபோட வெளியே வரணும். ஒரு மோட்டிவேஷனல் மூவியா எதிர்நீச்சல் மாதிரி இனி சாதிச்சு காட்டுறேன்டா அப்படின்ற வெறியோட வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றப்போ ஒரு சின்ன தாக்கத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிருச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல படம். அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பட் உருவாக்குச்சா அப்படின்றதுதான் விஷயம். அந்த வகையில இந்த படம் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் கூட நடக்குதா அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. ஆனா நம்மள பல பேருக்கு தெரியாது இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு. ஜெயில இருந்து எவனா வந்திருக்கானான்னு பாத்தியா? ஸ்கெட்ச் போடுறது, பிளான் போடுறது ஜெயில தான் நடக்கும். சரி, என்ன ஃபுல்லா பாசிட்டிவாவே போயிட்டு இருக்கு, படத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 மினிமலா இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா படத்துல மோஸ்ட் ஆஃப் த சீன் ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. இவரு ஒரு காமன் மேன், இங்க எதுக்கு ஹீரோயிக் மொமெண்ட் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட ரவுடி அப்படின்றாங்க, அவரை போய் அடிச்சு கழுத்துல கத்திய வைக்கிறாரு. அவ்வளவு பெருசு கொண்டு போயிருக்காம ஒரு காமன் மேன் என்ன யோசிப்பானோ அந்த மாதிரி ஏதாவது புதுசா யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 4-5 பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல எங்க போனாங்கன்னே தெரியாது. இதை தவிர்த்து பெருசா லாஜிக் மிஸ்ஸோ அன்வான்டட் சீன்ஸ்லாம் படத்துல எதுவுமே கிடையாது. அண்ட் உண்மையிலேயே இந்த டீம் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கிளவுட் ஆர்கிடெக்ட், இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க், இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி கனெக்ட் ஆன ஒன்று எப்படி கதைக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த கதையே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனால அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் டைம் எடுத்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல ஒரு பாட்டி வருது பாருங்க, பாட்டியே அதுதான் 1ஆம் நம்பர் கேடி. ஒரு பாயிண்ட்ல அந்த பாட்டியை பார்க்கறப்ப நமக்கே காண்டாகும், அப்படி நடிச்சிருக்கும் அந்த பாட்டி. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல். மியூசிக் வைஸ் ஜிப்ரான் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்காரு. ரொம்ப தம்மு தும்முன்னுலாம் அடிக்காம இது போதும் இந்த படத்துக்கு, இதுக்கு மேல போச்சுன்னா நல்லா இருக்காதுன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ ஒரு ஓவரால் மூவியா பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் கட்டாயமா பிடிக்கும் நம்புறேன். ஒருவேளை நீங்களும் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட வியூவும் என்னோட வியூவும் ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு மூவி லவர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகி போட்டுமே. இல்ல நான் சொன்ன அளவுக்கு படம் நல்லா இல்லையா, அதை கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்களுக்காக உங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலி இந்த வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், டியர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், தயவு செஞ்சு இந்த அதர்வா நிமிஷாவெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நம்ம ஊர் புள்ளிங்க அண்ட் நார்த்ல இருந்து இறக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.